வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலை எங்கே நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலத்தில் வேலை நடக்கும். 3 இன்ச் வெள்ளை போட்டு தர சொன்னாங்க. 10 அடிக்கு ஒரு கல் போட்டு 3 இன்ச் வெள்ளை போட்டு 4 லைன் முழுக்க முள்ளு தர சொன்னாங்க. அடிக்கு 145 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். பாருங்க, நான் தான் கம்பெனியில் வலை ஏற்றிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே வந்து வலை இழுத்துட்டு அடுத்த நாள் வந்து ஏரியாவுக்கு போயிடுவோம். ஃபுல்லாக வீடியோ வைப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வாங்க இடத்த பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இதான் பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலம். அதில் ஒரு சின்ன 2 ஏக்கர் தோட்டம், முன்னாடி தோட்டம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 2 ஃபென்சிங் பண்ணி ஆடு வச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள விவசாயம் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அதுக்கு நம்ம 3 இன்ச் வலை போட்டு வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெளிவான முறையில் கம்மியான ரேட்டில் சுத்தமாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுத்தமாக தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ வந்து வலை இறக்கிட்டு இருக்காங்க. இடம் ஒரு சைடில் கல் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஆட்கள் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி கிளீனாக மூலம் குழி எடுத்துட்டாங்க. குழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 அடி. ஆனால் கல் வந்து 7 அடி இருக்கும். 2 அடி மண்ணுக்குள்ளே போகும், 5 அடி மேலே நிற்கும். அதுக்கு மட்டமாக தெளிவாக வலை இழுக்கிறதுனால கண்டிப்பாக 2 அடி குழி போட்டு ஆகணும். கல் பெரிய கல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோக்குள்ள ஆழமாக தோன்றோமோ அவ்வளோக்குள்ள வந்து கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக மட்டமாக வந்து சுத்தமாக எடுக்கும்போது வேலை வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம எல்லா வேலையுமே வந்து சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுப்போம். ஒரு சில இடத்துல தோண்ட முடியாத இடம் களி இருக்கும், கீழே பாறை இருக்கும். செய்ய முடியாத இடத்துல வந்து கல் கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மேலேயும் கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருக்கும். அது கண்டிப்பாக இடத்துக்காரங்க வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் செய்ய முடியாத இடத்துல அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். நம்ம ஆட்கள் மற்றபடி எப்படி இடம் இருந்தாலும் மிஷினை போட்டு ஓட்டி பார்ப்பாங்க. அது ஓடலை அப்படின்னா ஆட்கள் வந்து இருந்து தோண்டிடுவாங்க. முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக முடியாது. அந்த இடத்துலையுமே வந்து எவ்வளோ கூட அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியுமோ மட்டும் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவாக எடுத்துருவோம். இது கல்லு கேப் வந்து கரெக்டாக 10 அடி. சரிங்களா, அடிக்கு 145 ரூபாய் தெளிவாக பண்ணிருக்கோம். இதே நம்ம 8 அடிக்கு போனோம் அப்படின்னா 155 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா, பாருங்க. குழி ஃபுல்லாகவே இடத்த பார்க்கும்போது தெரியும். இடம் வந்து மேடு ஒரு ஏத்தம், அப்புறம் பள்ளம். கல் ஏற்றிருக்கோம். நம்ம கல் கரெக்டாகவே இருந்து புதுக்கோட்டையிலேருந்து எடுத்துரும். நம்ம இடத்துல வேலைக்கு ஆட்களை விட்டுட்டு நம்ம வந்து கம்மியான கல் 50 கல்லுக்குள்ள அப்படின்னா 100 கல்லுக்குள்ள அப்படின்னா நம்ம வண்டியில எடுத்துருவோம். அதுக்கு மேலே கல்லுங்கன்னா நம்ம லாரியில் கொண்டு வந்துடுவோம். சரிங்களா, அது 200 கல் வேலைனாலும் சரி, 500 கல் வேலைனாலும் சரி, கரெக்டாக லாரியில் கொண்டு வந்துடுவோம். நம்ம கல் வந்து தெளிவான கல் கொண்டு வருவோம். எவ்வளோக்குள்ள இடத்துல பட்டறையில் தெளிவான கல் இருக்கோ அதே கல்லை தேடி தெளிவான கல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்களா, தான் கல் ஏற்றிட்டு இருக்காங்க. கல் வந்து 7 அடி கல், 5க்கு 4 விரிவு, 4.5க்கு 4 இருக்கும். கல் தெளிவாக இருக்கும். நம்ம இதில் வந்து 8 அடி கல்லும் எடுத்து கொடுப்போம், 7 அடி கல், 6 அடி கல். நீங்கள் எந்த மாதிரி வேலை கேட்குறீங்களோ அந்த வலைக்கு ஏற்ற மாதிரி வந்து கல் வந்து தெளிவான கல் கொண்டு வருவோம். இது போல் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கல்லுங்களை இறக்கி கொடுப்போம். 7 அடி கல், 6 அடி கல், 8 அடி கல். நீங்கள் எந்த அளவு கல் கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக 400 கல் கேட்டாலும் சரி, 1000 கல் கேட்டாலும் சரி, நம்ம லாரியில் வந்து எடுத்துகிட்டு இருப்போம். கம்மியான ரேட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் ஸ்டோன் வந்து இறக்கி கொடுக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக அதுக்குமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இடத்துக்கு கல்லோடு கொண்டு வந்துட்டேன். மொத்தம் வந்து வண்டியில் வந்து 40 கல் இல்லை 45 கல்லாக தான் எடுத்து கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நடையுமே அடிச்சு கொண்டு வர நம்ம ஆட்கள் வந்து எடுத்து குழி அடிச்சு வச்சிருப்பாங்க. குழியிலேயே வந்து சுத்தமாக இறக்கி கொடுத்துருவாங்க. பாருங்க, இறக்கி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் மட்டம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கலர் அடிச்சுட்டு வலை இழுக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, இப்போ குழியில் வந்து கல் தூக்கி போட்டாச்சு. கல் வந்து தெளிவான கல் சுத்தமாக எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கலர் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து தெளிவான முறையில் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை அப்படின்னா நம்ம வேறு மாநிலத்தில் இருக்கேன், இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளோ இடம்னாலும் சரி, நீங்கள் இடத்தோட அளவு சொன்னாலும் சரி, இல்லை இடத்த ஒரு உங்கள் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாராக இருந்துச்சு எனக்கு இடத்த காட்டி இருந்தாலும் சரி, நம்ம இடத்த போய் மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும், நீங்கள் எந்த மாதிரி வலை கேட்குறீங்களோ அந்த மாதிரி வலை போடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிடுவோம். நீங்கள் ஓகே அப்படின்னா நம்மளே உங்கள் சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்க வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஃபென்சிங் வந்து சொல்கிற அன்னைக்கு வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்களே வாரீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து அதில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுத்துடலாம். சரிங்களா, பாருங்கள், கலர் அடிச்சிருக்காங்க. கஸ்டமர் வந்து கிரீன் கலர் கேட்டாங்க, அதனால கிரீன் கலர் வாங்கிட்டு வந்துடும். இது கலர் அடிக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 4000 சார்ஜ் பண்ணுவோம். மொத்தத்தில் 2 ஏக்கருக்கு முடிச்சாலும் ஒரு 6000 சார்ஜ் பண்ணுவோம். கலருக்கு வந்து தனி இன்க்ளூடோ வந்து இது கூட வந்து சேர்ந்து வராது. நம்ம ஃபென்சிங்கிறது தான் 145ங்கிறது ஃபென்சிங் வலை, லேபரு, முள்ளு கம்பி, அதோட கணக்கு தனி, நம்ம கலர் அடிக்கிற கணக்கு தனி. சரிங்களா, கலர் அடிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கலர் அடிச்சிங்கன்னா கல்லுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். கலர் அடிக்கணும்னா கலரில் வெள்ளையே தெரியும். கண்டிப்பாக கலர் அடிங்க. ஒரு நேரம் ஃபென்சிங் பண்ண போகிறீங்க, அந்த கலர் அடிச்சிங்க கொஞ்சம் பார்வையாக இருக்கும். சரிங்களா, இது போக நம்ம வந்து ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, நம்ம தனித்தனியாக கொஞ்சம் பாகம் பிரிக்கணும், அதில் உள்ள இது
விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு கம்பெனி வைக்கிறதுக்கு தனியாக பிரிக்கணும், கோழி பண்ண வைக்கிறதுக்கு 2 இன்ச் வலை போட்டு தனியாக பிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். எவ்வளோ இடம்னாலும் சரி சுத்தமாக வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நம்ம இடம் வந்து மலங்கரையில் இருக்குது, காட்டு பண்ணி இருக்குது, வனவிலங்குகள் வருது அப்படின்னா ட்விஸ்ட் ஃபென்ஸ் போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து வலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் முள்ளு கம்பி இழுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடத்துக்கு கண்டிப்பாக நல்லா பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா வலையில் வந்து ஆடு மாடு எதுவுமே வனவிலங்கு எதுவுமே வந்து ராவாது. இல்லை அப்படின்னா இப்போ ஒரு இடம் எடுத்துட்டு 5 ஏக்கர் எடுத்துருக்கேன், இடத்த மட்டும் தனியாக பிரித்து காட்டணும், அதுக்கு பட்ஜெட்டில் முள்ளு கம்பி வேலி மட்டும் போட்டால் போதும் அப்படின்னா அதுக்குமே பண்ணி கொடுப்போம். நம்ம முள்ளு கம்பி வேலி போட்டோம் அப்படின்னா இடம் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து நீங்கள் உள்ள எதுவும் ஃபென்சிங் உள்ள வந்து எதுவும் விவசாயம் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபென்சிங் வந்து தெளிவான வலை வேலி இப்போ 2வது மாற்றிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைமே வலை போடனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இடத்துல வந்து முன்னாடி வந்து ஃபென்சிங் பண்ணியிருந்து இப்போ அது துரு பிடிச்சிருச்சு, வளர்த்துருச்சு, கல் உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். 5 ஏக்கர் இடத்துல முன்னாடி போட்டிருப்பீங்க, முன்னாடி வந்து கம்பி வேலி தான் போட்டிருப்பாங்க, முள்ளு கம்பி வேலி தான் போட்டிருப்பாங்க, வலை போட்டிருக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு 5 கல் உடஞ்சிருச்சு, கல் சரிஞ்சிருச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வலை இழுக்கணும் அப்படின்னா கூட அது எவ்வளோ இடமா இருந்தாலும் சரி நம்ம அந்த இடத்துல வந்து சுத்தமாக வந்து தெளிவாக இழுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? எந்த மாதிரி ஃபென்சிங் ஒர்க்னாலுமே நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இடம்னாலும் சரி நம்ம வந்து சுத்தமாக வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பாருங்க, இப்போ ஒரு சைடில் வந்து வலை கட்டிட்டாங்க, 3 இன்ச் வலை மேலே ட்விஸ்ட் வந்துடும், கீழே வந்து மடக்கு வரும், கீழே அடியில் இழுத்து கட்டிருங்க, நான் எதுவுமே உள்ள வராத மாதிரி கீழே மொத்தமாக இழுத்து கட்டிருங்கன்னு சொன்னனால நம்ம தரையோட வச்சு சுத்தமாக கட்டிட்டோம். இப்போ தான் அதோட வேலை நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் இழுத்துட்டு இருக்காங்க. வலை நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பாருங்க, இது வந்து 4 பார்பட்டு இழுக்கிறதுனால வலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக உள்ளேயுமே நம்ம வலைக்கும் முள்ளு கம்பிக்குமே ஒரு 4 கட்டு 3 கட்டு 4 கட்டு இடத்த பொறுத்து. இப்போ 12 அடிக்கு போட்டு 10 அடிக்கு போடுங்க அப்படின்னா 4 கட்டு போடுவோம், 8 அடி போட்டிங்கன்னா 3 கட்டு போடுவோம். அதுவுமே நல்லா சுத்தமாக தெளிவாக கட்டி கொடுத்துரும். ஏன்னா வலை வந்து ஆடக்கூடாது, ஏன்னா 2 அடி கல் உள்ளே போயிருக்கும், ஆடாது. இருந்தாலுமே அதுலேயுமே நம்ம வந்து கம்பிக்கும் வலைக்கும் கட்டுறதுனால என்னோட ப்ரொடெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஃபென்சிங் வந்து தெளிவாக சுத்தமாக பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி எந்த இடத்துல எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. இடத்தோட அளவு இருந்தால் சொல்லுங்கள், எஃப்எம் மேப்பில் அளவு இருக்குது அதை சொன்னீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் வருங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவான முறையில் சொல்லிடுவேன். இவ்வளோ இடத்துக்கு ஃபென்சிங் பண்ணணும், எத்தனை இன்ச்சு வலை போடணும், எத்தனை பார்பட் இழுக்கணும், எத்தனை அடிக்கு ஒரு கல் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். A to Z மொத்தமாகவே நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே மொத்த கான்ட்ராக்டில் தான் பண்ணுவோம். உங்களுக்கு கல் எடுத்து வர சொல்லி வலை எடுத்து வர சொல்லி நம்ம பண்ணுறது கிடையாது. மொத்தமாக நீங்கள் தந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையுமே நாங்கள் வைக்கிறது இல்லை. மொத்த மெட்டீரியல் நீங்கள் டாட்டா கேட்டாலும் சரி நம்ம கம்பியில் பண்ணனாலும் சரி மொத்தமாக நாங்களே மெட்டீரியல் கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? கொண்டு வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து பண்ணி கொடுத்துருவோம். அது எவ்வளோ இடம்னாலும் சரி, 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆட்கள் வந்து 4 பேர் வந்தோம் அப்படின்னா 500 அடி முடிப்பாங்க. இல்லை சீக்கிரம் முடிக்கணும் கூட 2 பேர் கூட்டு தெளிவாக வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடத்த பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இடத்துல ஃபென்சிங் வேணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பல ஆட்கள் எல்லாமே வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ 2 லட்ச ரூபா எஸ்டிமேட் ஆகுது அப்படின்னா ஒரு 1.70 தர்ற மாதிரி இருக்கும். நம்ம அதை கொண்டு இடத்துல கல்லோடு எடுத்துக்கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு மீதி வந்து ஃபென்சிங் வந்து இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அளந்துருவோம். அளந்து நீங்கள் 3 இன்ச்சு போடணும் அப்படின்னா 135 ரூபாய் பண்ணுவோம். 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு 145 ரூபாய் பண்ணுவோம். 3.5 இன்ச்சுனா 135 ரூபாய் பண்ணுவோம். சரிங்களா? அதை அளந்துட்டு எவ்வளோ காஸ்ட் மீதி அமௌண்ட் எவ்வளோ காஸ்ட் வருதோ அதை வந்து 2ஆக மெஷர் பண்ணிட்டு கடைசியில் வந்து அளந்து வாங்கிக்கலாம். அது கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடத்த பார்க்க வரும்போது அட்வான்ஸும் எதுவுமே வாங்குறது கிடையாது. நீ வேலை தந்தா போதும், நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு காசு வந்து முள்ள கணக்கு முடிச்சு வாங்கலாம். ஆட்கள்லாம் வலையும் கொண்டு வரும்போது மட்டும் ஒரு 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? மீதி அமௌண்ட் எல்லாமே வேலை முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். நான் உள்ள கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே கட்டி செட்டு எல்லாமே ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நான் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே இழுத்து முடிச்சு தான் ஃபுல்லாகவே காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கும் ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நிறைய வீடியோ இருக்கும் சேனலில், உள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக எதே மாதிரி ஃபென்சிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் இப்போ சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, எனக்கு வந்து நார்மல் கால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் எனி டைம் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசுவேன். எதுவும் ஃபென்சிங் பற்றி சந்தேகம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் அதில் கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடத்தோட ஒரு ஃபுல் வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு இந்த இடத்துல ஃபென்சிங் அமைக்க போகிறோமோ அந்த இடத்தோட வீடியோ கிளிப்பு ப்ளஸ் வந்து அந்த இடத்தோட லொக்கேஷன் நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு சொன்னால் போதும். நீங்கள் என்னைக்கு ஃபென்சிங் அமைக்க சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபென்சிங் அமைக்கிறோம் அப்படின்னா
நம்ம உடனே பண்ண முடியாது. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 4 நாள் வேலை இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல நீங்க 10ஆம் தேதி சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் 9ஆம் தேதியே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன், கண்டிப்பா 2 நாள் ஆகிரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த டேட் வந்து தள்ளி போகும். அந்த 2 நாளைக்குள்ளேயே நம்ம தெளிவா வந்து மெட்டீரியல் கொண்டு வந்து அடுத்த உங்களுக்கு ஃபென்சிங் ஒர்க்கை வந்து நம்ம ஆரம்பிச்சு முடிச்சு கொடுத்துடலாம். ஒரு ஃபென்சிங் வேலையில கை வச்சுட்டு அந்த வேலையை ஒரு 5 ஏக்கர் வேலை இருக்கு, அதுல கை வச்சுட்டு நம்ம இடத்துல ஒரு 10 ஏக்கர் வேலை இருந்தாலும் அப்படி மாத்தி போறது கிடையாது. ஒரு வேலையில கை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலையை ஃபுல்லாவே முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்குக்கு போறது. இடையில போட்டுட்டு அடுத்த வேலையில கல் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது நம்ம ஃபென்சிங் ஒர்க்ல கிடையாது. ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை முடிச்சுட்டு தான் போமே தவிர அது இடையில கண்டிப்பா நம்ம வச்சுட்டு அடுத்த வேலையை போறது இல்லை. ஏன்னா நாட்கள் வேணா ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகுமே தவிர மற்றபடி ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமா முடிச்சு கொடுத்தா நெக்ஸ்ட் வேலையை நம்ம எடுக்கிறது. சரிங்களா? இந்த இடம் தான் சொன்ன உங்களுக்கு வந்து கல்லா இருந்துச்சு, அதுலயுமே நம்ம ஆட்கள் வந்து ஓரளவுக்கு அனுசரிச்சு தோண்டி எடுத்து தெளிவா மட்டமா கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே இந்த இடத்துல வந்து மட்டமா எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 அடி தோன்ற இடத்துல 1.25 அடியில கல் இருக்குங்களா, 1 அடியில கல் இருக்கும். சில கல் வந்து பெரிய கல்லா இருக்கும், சில கல் உடைக்கிற மாதிரி இருக்கும், சில கல் பெரிய கல்லா இருக்கும். அந்த கல்லை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துலயும் நம்ம ஆட்கள் வந்து பாருங்க மட்டமாவே தெளிவாவே போட்டு கொடுத்துட்டோம். கிணறு அடிக்கும் போது அள்ளி வச்ச கல் இது. சரிங்களா? இந்த மாதிரி கஷ்டமான இடத்த எவ்வளவுக்குள்ள அனுசரிச்சு பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள அனுசரிச்சு பண்ணிடுவோம். இல்ல முடியாத பட்சத்துல பாறை இருக்கும், சப்போஸ் உங்க இடத்துல வந்து 1/2 அடியில பாறை இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நார்மலா வந்து மட்டமா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது கீழே தோண்ட முடியாது. அப்படின்னு நாங்க நிறைய இடம் பண்ணியிருக்கோம். ஒரு சில இடத்துல கண்டிப்பா கல் மேல இருந்துதான் ஆகும், அதை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? மற்றபடி எந்த இடத்துல வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமா அமைக்க முடியுமோ அந்த இடத்துல நாங்க வந்து சுத்தமா வேலையை அமைச்சு கொடுத்துருவோம். நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் சரி வேலையை வந்து சுத்தமா அமைச்சு கொடுத்துருவோம். பாத்தீங்களா? நம்ம போர்டு இருக்கு, வேலை ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இது வந்து வாசலுக்கு விட்ட இடம். இது வண்டி பெரிய லாரி, போர்பட வண்டி, பெரிய எதுவும் வண்டிகள் கொண்டு வந்து ஜாமனத்தை இறக்க வைக்கிறதுக்கு வந்து போட்ட இடம். பாருங்க நம்ம போர்டு கூட இருக்கு, கான்டாக்ட் நம்பர் கூட அதில் இருக்கு, பார்த்து கண்டிப்பா கூப்பிடுங்க. பாத்தீங்கன்னா மேல ட்விஸ்ட் வந்துடும், கீழே மடக்கு வந்துடும். நான் ஃபுல்லாவே சுத்தி காட்டுறேன், இடத்துல ஃபுல் அளவு நான் காட்டுறேன். நம்ம எந்த வேலையிலுமே கண்டிப்பா வந்து முள்ளு கம்பி இழுத்து தான் பண்ணுவோம். சிலவங்க வந்து பிளெயின் கம்பி இழுப்பாங்க. பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னா பிளெயின் கம்பிக்கு வந்து இது கூட 5 ரூபா கூட கம்மி பண்ணி 3 கம்பி பிளெயின் கம்பி இழுத்து 140 ரூபாய்க்கு வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பிளெயின் கம்பி அதிகம் இழுக்கிறது இல்லை, ஏன்னா அது காலப்போக்கில் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். முள்ளு கம்பிங்கிறது வந்து எப்போ ஃபர்ஸ்ட் எப்படி கட்டுறோமோ அந்த அளவு கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம கம்பி வந்து கண்டிப்பா 8 வருஷத்துக்கு மேல லைஃப் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? பிராண்டட் கம்பி வந்து கூட 2 வருஷம் வரும், இது கொஞ்சம் ரஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா வந்து ரஸ்ட் ஆனாலுமே கம்பி அத்து போகாது. அப்படியே தான் உங்க ஃபென்சிங் ஒர்க்கில் எப்படி இருக்கோ, ஃபர்ஸ்ட் பண்ணது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபென்சிங் வாங்கிக்கும் போது நம்ம கம்பி வந்து பளபளன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த ஃபென்சிங் கம்பினாலும் சரி, ஒரு 2 மழை பெஞ்சுக்கு அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா வந்து கம்பி கலர் மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள கோட்டிங் வந்து சில்வர் கோட்டிங் கலர்ல இருக்காது, அதுக்கப்புறம் அதோட கலர் மாறும். அதுக்கப்புறம் கருப்பு கலர் மாற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த தான் லைஃபா வரும். நீங்க எத்தனை வருஷம் வைக்குமோ அத்தனை வருஷத்துக்கு அதே கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் கலர் போகாது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு வந்து கொஞ்சம் துரு பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கலர் போயிட்டு அதோட துரு ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபென்சிங் கம்பி இருக்கு பாத்தீங்களா, வலையோட கம்பி, அதை தடவி பார்த்தா தெரியும். அப்படி பாலிஷா இருந்துச்சு அப்படின்னா அது துரு ஆகல. துரு ஆச்சுன்னா ஒரு சொரப்பா இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் கம்பி துருவே தவிர நீங்க மற்றபடி கலர் போனதோட துரு பிடிச்சிச்சு போல அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். துரு பிடிச்சாலுமே அந்த கம்பி அப்படியேதான் இருக்குமே தவிர அத்து போகாது, பிஞ்சு போகாது. சரிங்களா? கண்டிப்பா 8 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா வரும். பிராண்டட் கம்பி கூட 2 வருஷம் வரும். எந்த கம்பியும் 10 வருஷம் மேலே வரும். துரு பிடிச்சாலுமே கூட 5 வருஷத்துக்கு மேல அப்படி இருக்கும். அத்து போகாது, பிஞ்சு போகாது. அதை பத்தி நீங்க வந்து கவலைப்படவே வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பா ஃபென்சிங் ஒர்க்கு மட்டும் தாங்க. சுத்தமா உங்களுக்கு வந்து தெளிவான முறையில வேலி வந்து சுத்தமா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்து 3 இன்ச் வேலையும் பண்ணி கொடுப்போம். 135 ரூபாய் 3 இன்ச் வேலை பண்ணி கொடுப்போம். 3 இன்ச் வேலை வந்து 145 ரூபாய் பண்ணி கொடுப்போம். 2 இன்ச் வேலை வந்து 160 to 165 ரூபாய் பண்ணி கொடுப்போம். 2 இன்ச் வேலை வந்து ஒரு 180 ரூபா 185 ரூபா இந்த ரேஞ்சில் பண்ணி கொடுப்போம். இது வந்து 10 அடிக்கு ஒரு கல் போட்டு பண்ணி கொடுக்கறது. இதுவே நீங்க 8 அடிக்கு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கூட 10 ரூபா அப்படி கூட வரும். சரிங்களா? இடம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா கூட இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு, தோன்றக்கு நல்லா இருக்கு, கல்லுலோட வந்து லாரி வந்து குளிக்கலே வந்து கல்லுலோட இறக்கிறோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து ஒரு 5 ரூபா கூட குறைச்சு பண்ணிக்கலாம். இல்ல நம்ம கல்லை எடுத்து 2வது நம்ம வண்டியில ஏற்றி மாத்தணும், இல்ல கல்லை இறக்கி வச்சுட்டு 2வது சமக்கணும் அப்படின்னா அமௌண்ட் வைஸ் வந்து கண்டிப்பா மாத்த முடியாது. ஏன்னா அதுல வந்து 2 வேலை இருக்கு, லேபர் காஸ்ட் வந்து அதுல கொண்டு போயிடும். அதனால வந்து இதுல வந்து நம்ம இப்ப என்ன ரேட்டு போட்டிருக்கோமோ அந்த ரேட்டு தான் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பா கம்மியான ரேட்ல வந்து பண்ண முடியாது. அது போக நம்ம வந்து 8 அடிக்கு கல் போட்டாலும் சரி, 10 அடிக்கு கல் போட்டாலும் சரி, கண்டிப்பா 10 கல்லுக்கு 2 முட்டு கொடுத்துரும். அதுவே ஃபர்ஸ்ட் எல்லாமே உங்கள்கிட்ட பேசிடுவோம் டீட்டெயிலா. 10 கல்லுக்கு 2 முட்டு கொடுக்கும்போது
இடம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், வலை வந்து தொய்ய விடாது. சரிங்களா? அதனால நம்ம 10 கல்லுக்கு 2 கல், 5 அடி கல்லோ 4 அடி கல்லோ 2 கல் வந்து தெளிவாக கொடுத்துருவோம். அதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க்கில் வந்து எந்த குறையுமே இருக்காது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் இடத்த பார்த்து உங்கள் இடத்த மெஷர் பண்ணிவிட்டு எந்த பர்பஸ்க்கு நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை டீட்டெயில் என்கிட்ட சொன்னால் போதும். நான் அந்த மாதிரி எத்தனை இன்ச்சு வலை போட்டால் இதுக்கு சரியாக இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபென்சிங் வந்து எந்த மாதிரி பயன்படுத்த நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் நம்மளை கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியே ஃபென்சிங் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி. சப்போஸ் இடம் வந்து மேலேயும் கீழேயும் இருக்குது, ஒரு குளத்தங்கரை பக்கம் இருக்குது, ஒரு காட்டு பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து தெளிவான முறையில் நிரப்பாக இருக்காது. சரிங்களா? அந்த இடம் ரொம்ப நிரப்பாக இல்லாமனாலும் கண்டிப்பாக அதை கொண்டு ஜேசிபி கொண்டு அடித்து மட்டம் படுத்திட்டிங்கன்னா வலை வந்து நீ இப்போ இழுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதில், அதே மாதிரி கல் மட்டமாக போட்டு சுத்தமாக எடுத்துடலாம். மட்டமாக வலை போட்டோம் அப்படின்னா ஃபென்சிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல மேடும் பள்ளமாக இருக்கும் சொல்லி ஒரு கல் ஏறி இறங்கி போகும்போது அது பார்க்க நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் இடத்த பார்த்தாலே சொல்லுவேன், இதில் ஜேசிபி போட்டு ஓட்டணும், இதில் மட்டம் தட்டணும்னு சொல்லிடுவேன். அந்த இடத்துல நீங்கள் தெளிவு பண்ணி தந்துட்டீங்கன்னா தெளிவாக பண்ணிடுங்க. நீங்கள் தெளிவு பண்ணலை அப்படின்னா அது போட்டு கொடுத்துலாம் ஃபென்சிங். ஏன்னா கல் கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா இருக்கும். சரிங்களா? பாருங்க, அதனால கண்டிப்பான முறையில் தெளிவான முறையில் இடத்த வந்து ரெடி பண்ணி தாங்க. உங்களுக்கு வந்து ஃபென்சிங் ஒர்க்கு சுத்தமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து தோட்டத்து காடு நிரப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா சைடு கல் அடிக்க வச்சுருந்தாங்க, அது உள்பக்கத்துலையுமே கல்லுகள் வந்துருந்துச்சு. அதுமாதிரி நம்ம வந்து தெளிவான முறையில் சுத்தமாக எடுத்துட்டோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணதுனால இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை நடக்கும், நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேலை நடக்கும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். நம்ம இருக்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், இங்கேருந்து எப்படி அங்கே வந்து இப்போ ஃபென்சிங் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வண்டி வச்சுருக்கோம். அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் வலை கொண்டு வந்துடுவோம், வலை லேபர் எல்லாம் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ இடங்கிறது கணக்கு பண்ணி கல்லுலோடு வந்து லாரிலேயோ நம்ம கம்மியான கல்லுலோடு அப்படின்னா நம்ம வண்டியில் எடுத்துருவோம். கல்லுலோடு 100 கல்லுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து லாரிலே கல்லுலோடு கொண்டு வந்து இறக்கிடுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து நாட்டார் மங்கலத்துலேருந்து புதுக்கோட்டை கல் நம்ம வண்டியிலே தான் எடுத்திருந்து, ஒரு 4 இடம் வண்டியில் தான் எடுத்திருந்து. சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் மாற்றி நாங்கள் அடிச்சுக்குவோம். இல்லை ஒரே நடையில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பெரிய லாரி பிடிப்போம். ஏன்னா கம்மியான கல் வந்து லாரியில் கொண்டு வந்தாலும் வாடகை ஒரே வாடகை தான், அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நம்ம வண்டினால நம்ம டீசலை போட்டு அதில் போட்டு கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், வேலை சுத்தமாக இருக்கும். வேலை எல்லாமே A to Z எல்லாமே முடிய போகுது. கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி ஃபென்சிங் பற்றி சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நீங்கள் எனி டைம் ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன். சப்போஸ் எனக்கு வேலை நடந்துட்டு ஒரு சில வேலைகள் இருக்கும் அதில் ஃபென்சிங் ஒர்க்கில், அதில் நான் நின்று பார்க்கும்போது வீடியோ நம்ம கால் எடுக்க முடியல அப்படின்னா நான் 2வது வந்து உங்கள் ஃபோனை கண்டிப்பாக அடித்து பேசுவேன். நீங்கள் வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கண்டிப்பாக சந்தேகம் நீங்கள் கேட்டாலும் சரி, நான் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். சரி, ஃபோன் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் இருக்கும். நான் ஃபோனை கையில் வச்சுட்டு ஒரு நேரமாக எடுக்காமல் இருந்தது கிடையாது. பாருங்கள், கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் சுத்தமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம். 10 ஏக்கர்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, பழைய ரீப்ளேஸ்மெண்ட்னாலும் சரி. நீங்கள் நம்ம இதில் வந்து 8 அடி கல் போட்டு 6 அடி வலை போட்டு கொடுப்போம், 8 அடி கல் போட்டு 6 அடி வலை போட்டு கொடுப்போம். அதே மாதிரி 7 அடி கல் போட்டு 5 அடி வலை போட்டு கொடுப்போம், 5 அடி வலை போட்டு கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி 6 அடி கல் போட்டு 4 அடி வலையும் போட்டு கொடுப்போம், 4 அடி வலையும் போட்டு கொடுப்போம். நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைய 10 ரூபா அமௌண்ட் வைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம நார்மலாக எல்லா ஃபென்சிங்லையும் நம்ம பண்ணுறது எந்த மாதிரி அப்படின்னா 7 அடி கல் போட்டு 5 அடி வலை, இதுவே எல்லாருக்கும் போகும். இல்லை 6 அடி வலை போடுற மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம 7 அடி கல் போட்டு 5 அடி வலை பண்ணி கொடுப்போம். அது வந்து ஒரு 160 ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுப்போம். இப்போ 8 அடி கல் போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 200 ரூபா கிட்ட காஸ்ட் போயிடும். இது வந்து கல் கொஞ்சம் சின்ன கல் வர்றதுனால 1/2 அடி வலை குறையனால காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து அதிக செலவு வைக்காமல் அவங்க எந்த மாதிரி கேட்கணும் அந்த மாதிரி திருப்தியாக பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபுல் நோக்கம். கஸ்டமருக்கு செலவெழுத்து விடணும் அந்த மாதிரி கிடையாது. அதில் எப்படி பட்ஜெட்டில் பண்ண முடியும், எவ்வளோ நாள் தெளிவான முறையில் கம்மியான ரேட்டில் குறைச்சி பண்ண முடியுங்கிறத நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி பட்டா குறைச்சி பண்ணலாங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி கஸ்டமருக்கு அதிகமாக செலவு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து தெளிவான முறையில் கம்மியான ரேட்டில் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்களா? இது வந்து ஓட வழிப்பாதை, கல்லெல்லாம் கொண்டு வரக்கும் சிரமமாக இருந்துச்சு. நம்ம எல்லாமே சுத்தமாக வந்து வேலையை முடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம எந்த இடத்துலையும் ஃபென்சிங் ஒர்க்கில் வந்து 4 முள்ளு கம்பி இழுக்கிறது தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? காசு வைஸ் வந்து பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக ஃபென்சிங் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபென்சிங் பற்றி சந்தேகம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இது போக சிமெண்ட் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம், கல்லுலையும் பண்ணி கொடுப்போம், 2 விதத்தில் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் போஸ்ட் வந்து லைஃப் வராது, நம்ம அதிகமாக அது பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் கம்மியான ரேட்டில் பண்ணணும், பட்ஜெட்டில் கொஞ்சம் நாளைக்கு வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிமெண்ட் போஸ்ட்டில் கூட பண்ணி கொடுப்போம். சரிங்களா?
அப்படி மிச்சலார் கலர் அடிச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா கல் மட்டுமே தான் ஒரே தீர்வை தவிர வேறு நீங்கள் எந்த மெட்டீரியல் ஸ்டீல் போட்டாலும் சரி எதுவுமே போடக்கூடாது. கல்லுக்கு வந்து தான் ஃபென்சிங் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஸ்டீலில் போட்டிங்க அப்படின்னா காலப்போக்கில் மழை பெய்ய கல் இழுக்க நம்ம ஸ்டீல் கம்பி வந்து சரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து நல்லா இருக்காது, லூஸ் ஆக ஆரம்பிச்சோம். கல்லுனா அது ஒரு சில மண்ணில் இறுகிருச்சு அப்படின்னா ரெண்டாவது பிரித்து எடுக்க முடியாது, சரிங்களா? அதனால ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம எதுனாலுமே ஃபுல்லாகவே கல்லில் தான் பண்ணி கொடுக்குது. இது வந்து வழிபாதை, மொத்தம் 2 வழிபாதை போட்டிருந்து பாருங்கள். ஃபென்சிங் ஒர்க் வந்து இதோட வந்து ஃபுல்லாக முடிவு அடையுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏரியாவில் உள்ள ஃபென்சிங் ஒர்க்கை வந்து உங்களுக்கு சுத்தமான